வேர்க்கடலை செடிகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக தண்ணி பற்றாக்குறையாக இருந்தது. அதனால் கருப்பு ஓசை நேரடியாக நிலத்தில் போட்டு வேர்க்கடலை செடிகளுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி வைக்காம வேர்க்கடலை செடிகள் எல்லாமே வாடி போய் கிடக்கு. ஏற்கனவே 4 தடவை வேர்க்கடலை செடிகளுக்கு தண்ணி வச்சுட்டேன். இப்போ 5வது தடவை தண்ணி வைக்க போகிறேன். இதுதான் கடைசி. நான் தண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இந்த கருப்பு ஓசை ஒத்தாலாக எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஆனால் ஒத்தாலாக மாட்டுறது தான் கஷ்டம். செடியை பார்த்தா கஷ்டம்லாம் தெரியாது, ஒத்தாலாவே மாட்டிடலாம். 2 ஓசை சேர்த்து அணைச்சி பூட்டு போகிறதுக்கு இந்த 2 கொக்கி மாதிரி இருக்குல்ல, இதை மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. 2 பேர் இருந்தாலும் இதை கழட்டுறதுக்கும் பூட்டு போறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். எல்லா ஓசையும் எடுத்து வந்து போட்டு மாட்டிட்டு இருக்கேன். அப்பப்ப காலில் நெறிஞ்ச முள்ளா ஏறுது. இந்த நெறிஞ்ச முள்ளு செடி கொள்ளையில எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குது. வேர்க்கடலை செடிகள் எங்கெங்கெல்லாம் தூரமா இருக்கோ அந்த இடத்துல இந்த நெறிஞ்ச முள்ளு செடி வளர்ந்துருது. ஒரு வழியா ஓசெல்லாம் எடுத்து போட்டு மாட்டி தண்ணி வைக்க ஆரம்பிச்சாச்சு. வாடி கிடக்கிற இந்த செடிகள் எல்லாம் திரும்ப பச்சையாயிடும். இதுக்கப்புறம் தண்ணி வைக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஒவ்வொரு ஓசை அப்படியே கழட்டி விட்டே வர வேண்டியதுதான். ஒவ்வொரு பாத்தியா தண்ணி வைக்கும் போது ஒவ்வொரு பாத்திலையும் அங்கங்க பள்ளம் விழுவும். தண்ணி வச்சு வேர்க்கடலை வெளியே தெரிகிற செடிகள்ல மண் அணைச்சுதான் ஆகணும்.